குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். மோட்டிவேஷன்ஸ்னால் என்ன? நம்மளுடைய உந்துதல், நம்ம எப்படி எது நம்ம மூவ் பண்ணி நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு கோல் அச்சீவ் பண்ண வைக்கிது, இந்த முயற்சின்னு கூட சொல்லலாம் மோட்டிவேஷனை. ஸோ திஸ் இஸ் என்ன நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வில் see the definitions. மோட்டிவ் அப்படின்னு சொன்னால் இஸ் எ ஃபோர்ஸ் தட் டிட்டர்மைன் த ஆக்டிவிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு ஃபோர்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம எப்போ செயல்பட வைக்கிறோம் ஒரு இதுக்கு செயலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டுறது தான் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் த கண்டிஷன்ஸ் வித்தின் த ஆர்கானிசம் விச் அரௌஸ் மெயின்டைன் அண்ட் டைரக்ட் பிஹேவியர் டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் கோல். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சுற்றுப்புறம், நம்முடைய சுற்றுப்புறம் நம்மளை தூண்டுது ஒரு செயலை செய்கிறதுக்காக, டு அச்சீவ் தி பர்டிகுலர்ஸ் கோல், தட் இஸ் கால்ட் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ மோட்டிவ்ன்றது என்னென்னா இட்ஸ் அ ஃபோர்ஸ் தட் டிட்டர்மைன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் இட் டிஃபைன்ட் அஸ் அ கண்டிஷன்ஸ் within the organisms which arouse, maintain and direct behavior towards a particular goal. ஒரு பர்டிகுலர் கோலை நோக்கி நம்ம மூவ் பண்ண வைக்கக்கூடிய நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த விசைக்கு பேர் தான் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மோட்டிவில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு நீட், செகண்ட் ஒன் இஸ் கால்டு ட்ரைவ், தேர்ட் ஒன் இஸ் ரெஸ்பான்ஸ், ஃபோர் ஒன் இஸ் கோல். நமக்கு உள்ளே ஒரு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒரு நீடு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சாப்பாடு தேவைப்படுது. சாப்பாடு தேவைப்படணுன்னு என்ன பண்ணோம்? வயிறு பசியை தூண்டும். அதுதான் ட்ரைவ்ன்றது என்னது? பசி. இந்த பசி தூண்டோன்னே என்ன பண்ணுவோம்? சாப்பாடு எங்கே இருக்குது, ஹோட்டல் எங்கே இருக்குது நம்ம தேட ஆரம்பிப்போம். தட் இஸ் கால்டு ரெஸ்பான்ஸ். ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? நல்ல ஹோட்டலாக பார்த்தோம்னா கிடச்சா போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றது தான் கோல். ஸோ திஸ் இஸ் அ காம்போனன்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீட், ட்ரைவ், ரெஸ்பான்ஸ் அண்ட் கோல். தீஸ் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். primary motive, stimulus motive and secondary motive. These are the three types of motives. The primary and stimulus motives என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறக்கும்போதே நம்ம பாடியில் இருந்துடும். இப்போ நேச்சுரலாகவே வந்துடும். ஸ்டிமுலஸ் மோட்டிவ் நம்ம யாருன்னா கில்லாம் என்ன பண்ணுவோம்? கை எப்படி எடுப்போம்? இதெல்லாம் ஸ்டிமுலஸ் மோட்டிவ். நம்மளை இரிட்டேட் பண்ணாங்கன்னா என்ன காது சவுண்ட் அதிகமாக இருந்தால் அது தட் இஸ் கால்ட் ஸ்டிமுலஸ் மோட்டிவ். பிரைமரி மோட்டிவ்ன்றது நான் சொல்கிறவங்களுக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான மோட்டிவ்ஸ் தான் பிரைமரி மோட்டிவ்ன்றோம். செகண்டரி மோட்டிவ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சொசைட்டியில் நம்ம கற்றுக்கிட்டதுனால வரக்கூடிய மோட்டிவ்ஸ் தான் செகண்டரி மோட்டிவ்ஸ். லெட்ஸ் see in detail about the primary and stimulus and secondary motives. So what do you mean by primary motives or stimulus motive அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is otherwise called physiological motives or basic needs. நம்ம பாடியில் வரக்கூடிய சேஞ்சஸ்னால் வரக்கூடியது தான் primary motive, that is called physiological motives or basic needs. The primary motives and stimulus motives are inborn in nature. நான் சொன்ன மாதிரி நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய இருக்கும். செகண்டரி மோட்டிவ்ஸ்ன்றது என்னென்னா அதர்வைஸ் கால்டு லேர்ன்ட் ஆர் சோஷியல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரைமரி மோட்டிவ்ஸ் பார்ப்போம். இந்த பிரைமரி மோட்டிவ்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் these motives are essential for the survival. நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான் பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தீஸ் ஆர் காஸ்டு பை தி நீட்ஸ் ஆஃப் த பாடிஸ். நம்ம உடம்புல இருக்க தேவையினால் வரக்கூடிய மோட்டிவ்ஸ் தான் பிரைமரி மோட்டிவ்ஸ் சொல்கிறோம். இட் கம்ஸ் டு ஆக்ஷன் when the physiological balance of the body is upset. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு குறை வரும்பொழுது தூண்டக்கூடியது தான் பிரைமரி மோட்டிவ்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த காம்போனன்ட்ஸ் சொல்லும்போது ஃபஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் என்னென்ன சொன்னோம்? 4 காம்போனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீடு, ட்ரைவு, ரெஸ்பான்ஸு, கோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா இந்த ஃபிசியலாஜிக்கல் பேலன்ஸ் நம்ம உடம்புல இருக்க தண்ணி லெவல் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? தாகம் எடுக்கும், அதுக்கப்புறமா தண்ணி குடிப்போம். அதேமாதிரி நமக்கு மூச்சோட கஷ்டமாகிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா ப்ரீத்திங் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஆக்ஷனில் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் கம்மியாச்சுன்னா எதனா இம்பேலன்ஸ் வந்துச்சு, நார்மலோட ஒன்று அதிகமாகணும் இல்லை கம்மியாகணும், ரெண்டானாலும் ஸ்டிமுலேட் பண்ணும். தட் இஸ் கால்ட் பிரைமரி மோட்டிவ்ஸ். த பிரைமரி மோட்டிவ்ஸ் ஆர் hunger, thirst, respiratory, sleep, elimination of waste, sex and maternal drives. These are called primary motives அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி சொன்னதான் these are inborn in nature. நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம் நம்ம என்னென்னு சொல்லிட்டு. இந்த பிரைமரி மோட்டிவ்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் hunger drive. ஹங்கர்னால் உங்களுக்கு தெரியும் பசி. when the food supply of the body has been exhausted. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் பசியை தூண்டும்.
பயோகெமிக்கல் சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இந்த ஆக்ஷன் அண்ட் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இன் த பாடி that stimulate the stomach to contract which gives the hunger pain. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உடம்புல சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அடுத்து அந்த 4 காம்போனன்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீடு, பசி, சாப்பாடு வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், ஸ்டிமுலேஷன், இந்த பாடிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோல் வந்து என்ன, ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்ருவோம். ஸோ இந்த வந்து தான் அங்கர் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தர்ஸ்ட் ட்ரைவ் ஆல்ரெடி நான் சொன்னேன், எக்ஸ்பான்சிபிள் தான். பாடியில் தண்ணி குறைஞ்சி போச்சு, தண்ணி தேவைன்னா நீடு. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும், தொண்டெல்லாம் காஞ்சி போகும், இப்போ தாகத்தை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஆக்ஷன் என்ன வரும், ரெஸ்பான்ஸ் த மியூக்கஸ் மெம்பரேன் த்ரோட் பிகம்ஸ் ட்ரை அண்ட் காஸ் சென்சேஷன் ஆஃப் தர்ஸ்ட். நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக தண்ணி எங்கே இருக்குன்னு தேடுறது வந்து ரெஸ்பான்ஸு, அது ஃபைனலாக குடிக்க ஆரம்பிச்சிடும், கோல். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இஃப் த ஆக்சிஜன் இஸ் நாட் சப்ளைட் ஃபார் தியர் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் there is a chance for brain damage, loss of memory and control over one body. அதனால் என்ன பண்ணப்போம், பாடி ஸ்டிமுலேட் பண்ணி வேகமாக மூச்சு வாங்க வைக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் டு தி அடுத்த ட்ரைவ், ஸ்லீப் ட்ரைவ். ஸ்லீப் ட்ரைவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா ஸ்லீப் எல்லாம் தூங்கலைன்னா நம்ம எத்தனை நாள் வேணால் இருக்கலாம், அப்படிலாம் முடியாது. ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அடுத்து கில்லின்னு நினைக்கிறேன், இந்த விஜய் படத்தில் பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லுவான், அவனை எவ்வளோ என்ன கெட்டாலும் கூட ஆனால் தூங்க மட்டும் விடாத அப்படின்னு சொல்லுவான் அந்த ஸ்லீப் ட்ரைவுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். when the body continuous activities without rest and sleeping for a long time, without rest and sleep லாங் டைம் நம்ம பாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம பாடியில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். கண்டினியூஸ்டு ஆக்டிவிட்டி இன்க்ரீஸஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் லாக்டிக் ஆசிட் இன் த பிளட் அண்ட் காசஸ். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டயர்ட் ஆகிடுவோம், ஃபேட்டிக்னா டயர்டு, கன்ஃபியூஷன் தெரியும், கன்ஃபியூஷனாக இருப்போம், இன்னெபிலிட்டி டு பே அட்டென்ஷன், எதுலேயும் நம்ம வந்து நாட்டம் இல்லாமல் இருப்போம், ரூபி ஐலிட்ஸ் கண்ணில் அப்படியே எல்லாம் அப்படியே சொக்கி நிற்கும், நம்ம ஸ்டாரிங் அண்டு மசில் ட்ரம்மர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். திஸ் இஸ் அபவுட் த ஸ்லீப் ட்ரைவ். நெக்ஸ்ட்டு ட்ரைவ் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் த வேஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல வந்து நிறைய உடம்புல தெரியும். இப்போ நம்ம பிளாடரில் வந்து யூரின் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், அது வந்து பாடி ஸ்டிமுலேட் பண்ணும், யூரின் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டிமுலேட் பண்ணும். நமக்கு அந்த சென்சேஷன் வந்து யூரின் பாஸ் பண்ணணும்னு நமக்கு தோணும். ஸோ என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லாமே வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகுனா, டிஸ்கம்ஃபர்ட்டு, ரெஸ்ட்லெஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் இஸ் கால்டு செக்ஸ் ட்ரைவ். It is not necessary for the survival but need for the survival of the species. ஒரு உயிரினம் வர்றதுக்கு வந்து இந்த ட்ரைவ் தேவைப்படும் தொடர்ச்சியாக. பட் உயிர் வாழறதுக்கு இல்லை அப்படி கிடையாது. பட் வந்து ஒரு உயிரினம் தொடர்ச்சியாக வந்து ஒரு பறவை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அப்படியே பரம்பரையாக வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரைவ் தேவைப்படும். இது வந்து ஸ்டிமுலேட்டட் பை தி ஹார்மோன்ஸ். தீஸ் ஆர் த ப்ரைமரி ட்ரைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி ட்ரைவ்ஸ் எடுத்துகிட்டா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஹங்கர் ட்ரைவ், செகண்ட் ஒன் இஸ் கால்டு தர்ஸ்ட் ட்ரைவ், தேர்ட் ஒன் இஸ் கால்டு ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ், fourth one is called sleep drive, fifth one is called drive for elimination of the waste, sixth one is called sex drive. These are called primary drives or primary motives. So next comes to the stimulus motive. நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது தான். they include activity, curiosity, exploration, manipulation and physical contact. இது இப்போ எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், it arises from the facts that animals and humans appear to need stimulation from the environment in order to feel comfortable and secure. ஸோ இது வந்து நமக்குடைய ஒரு ஸ்டிமுலஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய தூண்டுபடுறதுனால வரக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் தான் ஸ்டிமுலஸ் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கம்ஸ் டு தி செகண்டரி மோட்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். நமக்கு பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். தட் இஸ் கால்ட் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். இது என்ன அப்படின்னு சொன்னால், டு அக்காம்ப்ளிஷ் த டிஃபிகல்ட் டாஸ்க் டு ரிவியல் அண்ட் சர்பாஸ் அதர்ஸ். நம்ம ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் பண்ணி அடுத்தவங்களோட மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸில் இருப்பீங்க, ஒரு 91 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதில் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக வரணும். தட் இஸ் கால்ட் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். They prefer to work on moderately challenging tasks which comprise the success. அதுக்குன்னு ரொம்ப டஃப்பான டாஸ்க்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சிம்பிள் டாஸ்க்காக எடுத்து இதில் அச்சீவ் பண்ணி நான் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. They like task in which their performance can be compared with others. அதர்ஸ் கூட ஈஸியாக கம்பேர் பண்ண அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணுறதா, இந்த பொண்ணோட இந்த பொண்ணு நல்லா படிக்கிறாளே, நல்லா எழுதியிருக்காளே அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு நல்லா படித்து எழுதியிருக்கும், ஆனால் இந்த பொண்ணு இந்த எழுதும்போது ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ முன்னாடி ஒரு மார்க் நிறைய கிடைக்கும்போது தட் இஸ் கால்டு ஒரு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. they tend to be persisting in work on the task they pursue as a career related. ஸோ வந்து ஒரு அதனால் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அந்த ஒர்க்லேயே இருப்பாங்க அச்சீவ் பண்ணுறவரை. தட் இஸ் கால்ட் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். தென் அஃப்ளியேஷன் மோட்டிவ். அஃப்ளியேஷனாகவே மற்ற தெரியும். இப்போ இந்த ஸ்கூல் இதோட அப்ளியேஷன் அப்படி சார்ந்து இருக்கத்தல். நம்ம வந்து தனியாக எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து தான் அச்சீவ் பண்ண முடியும். டு சீக்
and enjoy the cooperation with others to make the friends. This need is revealed by the need to be attached to others through the friendship, sociability or group membership. The affiliation motivesன்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யார் அடுத்தவங்களோட சேர்ந்து நம்ம அப்படியே சாதிக்கிறது தான் affiliation motives அப்படின்னு சொல்கிறோம். Then comes to the அக்ரெஷன் மோட்டிவ்ஸ். ஒரு வேளை தடை வந்துருச்சு, இப்போ போல எப்படியாவது வெறி பிடிச்சி வெளியில் வர்றது தான் தட் இஸ் கால்ட் அக்ரெஷன் மோட்டிவ்ஸ். டு ஓவர் கம் தி அப்போசிஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லி, டு ஃபைட் அண்ட் ரெவெஞ்ச் இன்ஜுரி, டு பி லிட்டில் கர்ஸ் ஆர் ரிடிக்குல் அதர்ஸ். அடுத்தவங்களை ஏதாவது கொஞ்சம் பாதித்து அடுத்தவங்களை நம்ம வந்து ஏதாவது இது பண்ணி அப்படி வர்றது தான் அக்ரெஷன் மோட்டிவ்ஸ். அடுத்து வந்து பார்க்குறோம், ஃபோர்த் ஒன் இஸ் பவர் மோட்டிவ். பவர், எனக்கு பவர் தான் மெயின் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி சோஷியல் பவர் இஸ் த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி ஆஃப் எ பர்சன் டு ப்ரொடியூஸ் இன்டெண்டட் எஃபெக்ட் ஆன் த பிஹேவியர் ஆர் எமோஷன் ஆஃப் அதர் பீப்புள்ஸ். எனக்கு அந்த பவர் இருக்கும், நான் சொல்கிறது எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பவர் மோட்டிவ்ஸ். த நீட் ஃபார் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஹையஸ்ட்டாக வர்றது, நம்ம வந்து டு அச்சீவ் த ரேங்க் இந்த ஹைரார்கி ஆஃப் தி குரூப். ஒரு குரூப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றது தான் நீட் ஃபார் தி ஸ்டேட்டஸ். ஆல்மோஸ்ட் ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் டு டிசைர் ஹேவ் ஸ்டாண்டிங் ஆர் பொசிஷன் அமாங் த பீப்புள் ஆஃப் தி சொசைட்டி ஆர் குரூப். எல்லாருமே விரும்புவோம், நான் தான் இந்த கிளாஸில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், நான் தான் நல்லா படிக்கணும், நல்லா நான் தான் இந்த சொல்கிறது எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரணும் சொல்லணும். நோபடி லைக்ஸ் டு பி கன்சிடர் இன்ஃபீரியர். யாருமே நம்ம கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம். லாஸ்ட் ஒன் ட்ரைவ், த செகண்டரி ட்ரைவில் பார்த்தோம் நீட் ஃபார் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த செல்ஃப் நம்மளை நம்ம உணர்றது, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் த நீட் ஃபார் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி சொல்லக்கூடிய ட்ரைவ். திஸ் ஆர் த செகண்டரி ட்ரைவ்ஸ். ப்ரைமரி ட்ரைவில் ஒரு 6 ட்ரைவ் பார்த்தோம், ஸ்டிமுலஸ் ட்ரைவ்னு என்னென்னு பார்த்தோம், செகண்டரி ட்ரைவில் ஒரு 6 ட்ரைவ் பார்த்தோம். இது வந்து மோட்டிவில் ரெகுலராக கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் என்ன நீட் டிப்ரிவியேஷன். நம்ம மோட்டிவ் அதர்வைஸ் கால்டு மோட்டிவ் பிளாக் நம்ம வந்து எதுவுமே போக முடியல, நம்ம நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு நீடு டிப்ரிவியேஷன். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, நீ வாட் யூ மீன் பை நீட் டிப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் when the needs are not satisfied it is called a need deprivation. In other words, need deprivation means a motive is blocked. மோட்டிவ் வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மோட்டிவ். இந்த மோட்டிவ் எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் there are 2 type of methods இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். டைரக்ட் மெத்தட்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக அப்படியே மெஷர் பண்ணுறது கொஷின்ஸ் எதாவது கொடுத்து அவனை டிக் பண்ண சொல்கிறது, இன்வென்ட்ரிஸ் செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுப்போம். மோட்டிவேஷன் ஸ்கேல், அதுக்குண்டி ஒரு மோட்டிவேஷன் ஸ்கேல் இருக்கும், அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறது. அதே மாதிரி நேச்சராக அவனை வந்து அப்சர்வ் பண்ணுறது, நேச்சுரட்டிக் அப்சர்வேஷன்ஸு, இன்டர்வியூஸு, ஆட்டோபயோகிராஃபி, அவருடைய சுயசரிதத்துலேருந்து அவங்களுடைய மோட்டிவ் எப்படி இருக்கும்னு பார்க்குறது. இதெல்லாம் வந்து டைரக்ட் மெத்தட்ஸ். இன்டைரக்ட் மெத்தட்ஸ் எடுத்துகிட்டோன்னா ரோஷார்ச் இன்கிள்பாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு. அதில் எப்போ எப்படின்னா நீங்கள் தெரியும், ஒரு பேப்பரில் வந்து இங்கு ஜலிச்சுட்டு மடிச்சுட்டு அப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி இமேஜஸ் தெரியும். அதை வச்சு நம்ம அவங்களுக்கு மனசில் எப்படி இருக்கோ அதை வச்சு கதை சொல்லலாம். நல்ல மனசு இருக்கும், நல்ல கதையை சொல்லுவோம். ஒரு மாதிரி குரல் இருக்கும், அது மாதிரி கதை சொல்லுவோம். தட் இஸ் கால்டு இங்க்பிளாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட். ஸோ வேர்ட் அசோசியேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாம் இன்டைரக்ட் மெத்தடில் சைக்கலாஜிக்கல் மெத்தடில் நம்ம வந்து அசஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் மோட்டிவ்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆர் தி இம்பார்ட்டண்ட் மெத்தட்ஸ் வந்து அசஸிங் த மோட்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன பிளாக்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிஃபைன் மோட்டிவ், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் மோட்டிவ்ஸ். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மோட்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து தெரியணும் ப்ரைமரி மோட்டிவ்னா என்ன, செகண்டரி மோட்டிவ்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக எழுத முடியும். வில் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக சைக்காலஜி நோட்டில் சைக்காலஜி எழுதுங்க, சோஷியாலஜி நோட்டில் சோஷியாலஜி எழுதுங்க. ஸோ இப்போயே முடிச்சு வச்சுட்டிங்கன்னா தான் ஒன்ஸ் திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது ஆன் த டே ஆஃப் வரும்பொழுது நீங்கள் எந்த டேயில் வர்றீங்களோ அந்த டேயில் யூ ஹவ் டு சப்மிட் ஆல் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, see you, goodbye.